சிறுவர் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது வானமே எல்லை சிறுவர் நிகழ்ச்சி. இன்று எங்களுக்கு முதலாக தாயகத்திலிருந்து ஒரு சிறுமி இணைந்திருக்கின்றார். சாந்தரூபன் ஜினோதா அவர்கள். அவரை இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நான் சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமாக இருக்கின்றோம். நீங்கள் தாயகத்திலே எந்த இடத்திலே இருந்து கதைக்கிறீங்கள்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்திலிருந்து கதைக்கிறீங்களா? நல்லது. ஓ, எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்களாம்மா? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு. எந்த பள்ளிக்கூடம் என்று அறியலாமா? கனரத்ன மத்திய மகாவித்தியாலயம். அப்படியா? நல்லது. நான் நினைக்கின்றேன், என்ன சொன்னால் நாங்கள் அங்கிருந்து தாயகத்திலிருந்து இனிமேல் தான் நான் நினைக்கிறேன் சிறுவர்களை இணைக்க வேண்டும் என்று. சரி, நீங்கள் கூறுங்கள், உங்கள் வீட்டிலே எத்தனை பேர் அண்ணா அக்கா எல்லாம் இருக்கிறார்களா என்பதை பற்றி கூறுங்களேன். அம்மா அப்பா அண்ணா நான். அண்ணாவும் நீங்களும். அம்மா அப்பா அண்ணா நீங்கள். சரி சரி. அண்ணா என்ன செய்கின்றார்? எத்தனை வயது அண்ணாவுக்கு? அண்ணாக்கு 16 வயது. 16 வயது. நல்லது. இன்று நீங்கள் இந்த வானொலிக்கு வந்து உங்களை யார் இணைத்து விட்டார்கள்? நிரஞ்சலா அத்தை. நிரஞ்சலா அத்தை இணைத்து விட்டாரா? சரி சரி, நல்லது. நன்றி அம்மா. உங்களையும் இந்த வானமேலே நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். இனிமேலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் இணைய வேண்டும். அதற்கு முன்பாக நாங்கள் இன்று நீங்கள் என்ன இந்த வானொலியில் வந்து எமது கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? கவிதை. கவிதை வாசிக்க போகிறீர்களா? சரி, வாசியுங்கோ. வணக்கம். போகும் வழி முழுவதும் புண்ணியம் கிடைக்கட்டும். முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்று, முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்று, பாலூட்டி சீராட்டி பள்ளியும் தனியார் கல்வியும், பாலூட்டி சீராட்டி பள்ளியும் தனியார் கல்வியும், பகலிரவு பாராமல் ஏற்றி இறக்கி பசியிருந்து பட்டினி கிடந்து, பகலிரவு பாராமல் ஏற்றி இறக்கி பசியிருந்து பட்டினி கிடந்து, பிள்ளைகள் பட்டம் பெற்ற பெருமை கண்டு, பிள்ளைகள் பட்டம் பெற்ற பெருமை கண்டு, உற்ற காலத்தில் பதுமை செய்து வாழ வைத்து வயோதிபமாகிவிட, உற்ற காலத்தில் பதுமை செய்து வாழ வைத்து வயோதிபம் ஆகிவிட, நோயும் நொடியும் பிணியும் பிணக்குமாய் வைத்தியசாலை கட்டிலில் கிடக்கின்ற வேரை, நோயும் நொடியும் பிணியும் பிணக்குமாய் வைத்தியசாலை கட்டிலில் கிடக்கின்ற வேளை, அருகில் ஒரு பிள்ளை இல்லையே, அருகில் ஒரு பிள்ளை இல்லையே, 1400 ரூபாய் கொடுத்து ஆள் பிடித்து விட்ட பிள்ளைகள், 1400 ரூபாய் கொடுத்து ஆள் பிடித்து விட்ட பிள்ளைகள், தொடர் நாடகத்தில் பெற்றோர் கஷ்டப்படுவதைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுகின்றனர். தொடர் நாடகத்தில் பெற்றோர் கஷ்டப்படுவதை கண்டு கண்ணீர் விட்டு அழுகின்றனர். ஐயகோ 1400காரர் எங்கு போனாரோ யார் அறிவர்? ஐயகோ 1400காரர் எங்கு போனாரோ யார் அறிவர்? படர்ந்து விரிந்து கிடக்கும் வைத்தியசாலை வளாகத்தில் அவரை தேடுவார் யார் தம்பி? படர்ந்து விரிந்து கிடக்கும் வைத்தியசாலை வளாகத்தில் அவரை தேடுவார் யார் தம்பி? தம்பி என்று அழைத்த போது கட்டிலில் அடுத்த கட்டிலில் கிடந்தவர் மட்டும் பெருமூச்சு விட்டபடி, தம்பி என்று அழைத்த போது அடுத்த கட்டிலில் கிடந்தவர் மட்டும் பெருமூச்சு விட்டபடி, என்ன செய்ய என்னாலும் அழ முடியாது என்றும் இறங்கும் வேளையில், என்ன செய்ய என்னாலும் அழ முடியாது என்று இறங்கும் வேளையில், அந்த சிவனை ஆறுமற்று அனாதையால் போர்த்த போர்வைக்குள் மூச்சடக்கி கிடக்கிறது. அந்த சிவனை ஆறுமற்று அனாதையால் போர்த்த போர்வைக்குள் மூச்சடக்கி கிடக்கிறது. விடிகாலை பொழுதில் அந்தி சேவையாளர் அடிபட்டு
உடலெடுத்து அலங்காரம் செய்து பேழையில் வைத்துவிட விடிகாலை பொழுதில் அந்தி சேவையாளர் அடிபட்டு உடலெடுத்து அலங்காரம் செய்து பேழையில் வைத்துவிட முழங்கும் பாண்ட் வாத்தியமும் முழங்க விஐபி ஊர்த்தியில் ஊர்வலம் நடக்கிறது. முழங்கும் பாண்ட் வைத்தியமும் முழங்க விஐபி ஊர்த்தியில் ஊர்வலம் நடக்கிறது. சந்திகளில் சீனத்து வடிகள், கூலர், சோடாக்கள், தண்ணீர் போத்தல்கள், பந்தி பரிமாற்றல்கள். சந்திகளில் சீனத்து வடிகள், கூலர், சோடாக்கள், தண்ணீர் போத்தல்கள், பந்தி பரிமாற்றல்கள். தம்பி என்று அழைத்த போது ஒருவர் இல்லா சமாச்சார சடங்கு சம்பிரதாயத்தில் மறந்து போகிறது. தம்பி என்று அழைத்த போது ஒருவர் இல்லா சமாச்சார சடங்கு சம்பிரதாயத்தில் மறந்து போகிறது. 1400 ரூபாய் வழங்குகின்ற பரிமாறர்களே, 1400 ரூபாய் வழங்குகின்ற பரிமாளர்களே, நீங்களாவது அருகில் இருந்து அந்த ஜீவனை அனுப்பி வையுங்கள். போகும் வழி முழுவதும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நீங்களாவது அருகில் இருந்து அந்த ஜீவனை அனுப்பி வையுங்கள். போகும் வழி முதலும் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும். நன்றி. அருமை ஜினோதா. அந்த என்ன செய்வது, ஸோ அதை நீங்கள் வாசித்து கொண்டு போகும்பொழுது இந்த நடைமுறையில் இருப்பதை அப்படியே யதார்த்தமாக அப்படியே கொண்டு வந்து வெளிக்கொணர்ந்திருக்கிறீர்கள். எப்படி எழுதினீர்கள் இந்த கவிதை? எழுதுவதற்கு உங்களுக்கு எப்படி உதித்தது மனதிலே வந்து? அம்மா சொல்லி தந்தவாவா? அதிலே வந்து அதான் சொன்னீர்கள் தானே, அந்த 1400 வந்து அவர்களுக்கு காசை கொடுத்து விட்டு இவர்கள் என்னது தொடர் நாடகங்களிலே வந்து மூழ்கி விடுவார்கள் என்று. ஆனால் அந்த 1400 வந்து சிலவளை தொலைக்காட்சி இருக்கும் பொழுது அவரும் அதிலே மூழ்கி விடுவார். கடைசியாக பார்ப்பதற்கு ஒருவருமே இல்லாமல் போய்விடும். அதைவிட இந்த என்ன சொல்வது, நாங்கள் ஒருவர் இல்லாத நேரத்திலே வந்து அவரை பற்றி கதைப்பதோ அல்லது அவருக்கு அவரை பெரிதாக புகழ்ந்து பாடுவதோ தேவையே இல்லை, இல்லையா? ஒருவர் இருக்கும் பொழுது தான் நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும். இந்த ஒரு ஆழமான கவிதை ஒன்று உண்மைதான். ஒருவரும் அந்த காசை கொடுத்துவிட்டு எல்லாமே முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் இந்த கவிதையை வாசித்து கொண்டு போடும் பொழுது, சரி அம்மா சொல்லி தந்திருந்தால் கூட உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? நீங்கள் இதை பற்றி என்ன உங்கள் கருத்து என்ன? கடைசி காலத்துல பிள்ளைகள் அம்மா அப்பாவை நல்லா பார்க்கணும். அம்மா அப்பாவை பார்க்க வேணும். நீங்கள் அம்மா அப்பாவுக்கு உதவி ஏதாவது செய்வீர்களா இப்பொழுது? என்ன செய்கிற நீங்கள் வீட்டுல? சேத்தனி ஓட்டு கொடுப்பேன், வீடு கூட்டுவேன். சமைப்பீங்களா? இல்ல, மற்ற சின்ன சின்ன வேலைகள் செய்வேன். வெங்காயங்கள் உடைச்சு கொடுப்பேன். அதே பெரிய வேலை தானே, பெரிய ஒரு உதவி தானே. பக்கத்திலே அம்மா வந்து ஒரு இதாக செய்து கொண்டிருக்கும் பொழுது, சமைக்கும் பொழுது நீங்கள் சின்ன சின்ன உதவிகள் செய்வது அவைகளுக்கு அம்மாமாருக்கு பெரிய உதவியாக இருக்கும், இல்லையோ? சரி, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து உங்களுக்கு என்ன படிக்க, என்ன பாடம் கூடுதலாக விருப்பம்? தமிழ் சங்கீதம். தமிழ் சங்கீதம், இங்கிலீஷும் விருப்பமா? நல்லது. நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது உங்கள் எதிர்கால எண்ணம் என்ன? நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள்? டீச்சராக விரும்ப. ஏன் அது உங்களுக்கு விருப்பம், ஆசிரியர் தொழில்? விருப்பம். எதற்காக விரும்புகிறீர்கள்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்ன விரும்புவதற்கு? பிள்ளைகள் படிப்பிக்கணும், பிள்ளைகள் வாழ்வில் முன்னேறணும் என்று. மற்ற பிள்ளைகளும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று. அப்படியா? அருமை. உண்மையாக இந்த கவிதையை கேட்ட பொழுது இந்த ஒவ்வொருவரின் மனதிலும் வர வேண்டும். அதுதான் இருக்கும் பொழுது தான் எல்லாவற்றையுமே நாங்கள் செய்ய வேண்டும். சரி அம்மா, அப்படியே நின்று கொள்ளுங்கள். அருமையான கவிதை ஒன்றை படித்தீர்கள். கவிதை அல்ல, அதுதான் யதார்த்தம், அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களை வாழ்த்துவதற்கு, உங்களோட கதைப்பதற்கு ஒரு அம்மா இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் புஷ்பவதி அம்மா. வணக்கம் லட்சுமி. வணக்கம் நிவேதினி. என்னம்மா? ஜினோதா. வினோதா. ஜினோதா அம்மா. ஜினோதா. வணக்கம்.
கதைங்க இந்த கவிதை கேட்க நல்லா இருந்தது. நீங்க நான் யாழ்ப்பாணம் வந்தா உங்களோட நீங்க காலையில ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க முன்னம் நீங்க தேவாரம் பாடுறீங்களே எல்லாரும். ஓ அந்த தேவாரம் எனக்கு கேட்கறது, நான் வெளியில வந்து கேட்கிறேன். நான் நின்று கூடுதலாக பெண் பிள்ளைகளோட குரல் தான் கேட்கும். அப்போ உங்களோட குரலை நான் கேட்டிருக்கேன் போல எனக்கு அந்த குரலை பார்க்க அதை பாடுறத கேட்க கட்டிக்காரி கவிதை வாசித்திருந்தீங்க. உண்மையிலேயே அருமையான கவிதைகள். பெற்றோரை பார்க்க வேணும், உதவி செய்ய வேணும், கதை கேட்க விளங்கி நம்ம கிடைக்குது. அழகாக கவிதை வாசிச்சீங்க அம்மா. நித்திரோட நேரம் இப்போ முடிச்சிருந்து நிகழ்ந்த அத்தை தான் நாங்க நன்றி சொல்ல வேணும். தொடர்ந்து உங்களோட எண்ணங்கள் எல்லாம் வீடுகிற மனமாற வாழ்த்துகிறேன் பிள்ளைய. நன்றி. சிரிங்க, சிரிப்பு வருது பிள்ளைக்கு. நல்லமாம்மா. நன்றி லக்ஷ்மி. மிக்க நன்றி அம்மா. உங்கள் வாழ்த்துகள் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியம். அதுவும் தாயகத்திலிருந்து அவர் முதலாவதாக இன்று இப்பொழுது கூடுதலாக இங்கே தான் பிரித்தானியாவிலிருந்து அல்லது பிரான்சிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து இணைந்து வருவதை விட தாயகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கின்றார் நிறைஞ்சிலா ஒருவரை. அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூற வேண்டும். அப்படியே இருந்து நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்லது. அடுத்ததாக நிரஞ்சலா வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் வாருங்கள் நிரஞ்சலா. நன்றி உங்களுக்கு. வணக்கம். வணக்கம் வினோதா. வணக்கம் அத்தை. பிள்ளை நேற்று நான் கேட்ட உடனே ஓம் என்று சொல்லி இப்ப முடிச்சிருந்ததுக்கு முதல் நன்றி சொல்றேன். செல்லத்துக்கு அம்மாவுக்கு ஒரு நன்றி கவிதை எழுதி தந்ததுக்கு. மாலியத்தை மாதிரி நிரஞ்சலாத்திய சிரிப்பு வந்து இந்த மாலியத்தின்னு தான் கூப்பிடுவாக்காச்சு. அவ இதுல சொல்லணும் பண்றதுக்காண்டி அப்படி சொல்லியிருக்கேன். என்னோட கடைசி தம்பியின் மகள் தான் இவ ஒரு பொண்ணுதான். அப்படியா? சரி சரி சரி. வினோதா, நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அவரோடும் அத்தை கேட்டதுக்கு வந்து நீங்க உண்மையில இந்த கவிதை எங்களுக்கும் ஒரு படிப்பினையா இருக்கிறது. அம்மாக்கு நன்றி கூறிக்கொண்டு நீங்க அழைப்புல இருக்கும் மற்ற அம்மாக்கள் வந்து வாழ்த்துகிறோம் பிள்ளைய. சரி, நன்றி. நன்றி நிரஞ்சலா. நன்றி. இப்பொழுது அடுத்தாக தோமஸ் வந்திருக்கிறீர்கள். வணக்கம் தோமஸ். வணக்கம் லட்சுமி. வாருங்கள், கதையுங்க. ஜினோதாவோட கதையுங்க. ஹலோ ஜினோதா. வணக்கம். வானமே இல்லை நிகழ்வி கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜினோதா கவிதைக்கு இந்த தோமஸ் மாவானுடைய வாழ்த்துக்களடா. உங்களோட அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட அருமையான ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள். இப்படித்தான் பெற்ற அம்மா அப்பாவே பார்க்க மாட்டாரு, காத சம்பளம் கொடுத்து வாப்பிப்பாரு சிலர். உங்களை இந்த வானொலிக்கு எடுத்து வந்த உங்களோட அத்தை நிதி நிரஞ்சன அத்தைக்கும் எனது நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அருமையான கவிதையை தந்திருந்தீர்கள். நன்றியடா. நன்றி நன்றி நன்றி. நன்றி தோமஸ். நல்லது. அடுத்தாக ரத்னவம் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் லட்சுமி. முதற்கண் ஜினோதாக்கு வாழ்த்துக்கள். நான் அவரோட கதைக்காக முதல் இந்த வாழ்வியலை தற்போதைய யாழ்ப்பாணத்து சொல்லிக் கொள்ளலாம், அல்லது தமிழர் பகுதி இந்த வாழ்வியலை அப்படியே கதையில கொண்டது வந்து 2 வசனம் வந்து பள்ளிகள் தனியார் கல்விகளுக்கு ஏற்றி இறக்கி செய்யறேன். அடுத்தது இந்த 1400 கொடுத்து ஆளை பிடிச்சு விட்டேன்னா இப்ப அதுக்கு கூடிய ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க பிடிச்சு வர்றாங்க. எங்கட அந்த கவிதைன்ற ஆரம்பம் துவக்கம் உறுதி மட்டும் தற்போதைய வாழ்வியலை அப்படியே தத்துவமா கொண்டு வந்ததுக்கு வினோதா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஆமா ஆமா. அண்டி என்று கூறுறதை விட்டு அத்தை என்று என்ன அழகாக வஞ்சராத்தைய கூப்பிடுவீர்கள். உங்களோட இந்த எதிர்காலம் நீங்கள் எப்படி இருக்கணும்ன்றது ஆசிரியர் பணி என்றீர்கள். உண்மையில அது ஒரு அருமையான பணிதான். அதைத்தான் எங்களோட லட்சுமி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை ஏறிட்டு கேட்டார். அவருக்கு தெரியும் நான் உங்களோட வாயால இன்னத்துக்காக வேற ஒன்று கிட்டே நீங்களும் மற்றவைக்கு படிப்பிக்க வேணும். அதால முன்னேறணும் சொன்னீங்கள். உங்களோட ஆசை நிறைவேறணும்னு சொல்லி நானும் உங்களை வாழ்த்துறேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளுக்கு வந்து இப்படியான வாழ்வியலை எங்களை எல்லோருக்கும் கொண்டு வரங்கோ. எங்களோட இலங்கையிலிருந்து கலந்து கொள்ற முதல் நிகழ்ச்சி அட்டகாசம் எல்லோரும் நல்லா கொண்டு கூறிக்கொண்டு உங்களையும் பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.
நன்றி ரட்னதவம், உங்கள் வாழ்த்துக்கும் நன்றி. நேயர்களே, நீங்களும் தயவு செய்து இன்று எங்களோடு தாயகத்தில் இருந்து சாந்தரூபன் ஜினோதா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அந்த சிறுமியை நீங்கள் வாழ்த்துவதாக இருந்தால் நீங்கள் இப்பொழுதே வந்து இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் சற்று சில நிமிடங்கள் இருக்கின்றன. நாங்கள் அதற்கிடையிலே இந்த கவிதையிலே அவர் கூறியிருந்தார், ஒரு அந்திம சேவை, அதாவது அந்த கடைசி காலத்திலே ஒருவர் இறந்த பிறகு ஒருவரை நாங்கள் அவருக்கு ஒரு என்ன சொல்வது ஒப்பனைகள் எல்லாம் செய்து அவரை அப்படி கொண்டு செல்வது இப்படி அது வெறும் உடல். அதற்கு நாங்கள் செய்த என்ன பிரயோசனம்? அது யாருக்கு காட்டப் போகின்றோம்? மற்றவர்களுக்கு. அவர்கள் இப்படி செய்தால் நாங்கள் அதை விட இன்னும் மேலதிகமாக செய்ய வேண்டும் என்று. அதுக்கு பிறகு நாங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, இல்லையா ஜினோதா? நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அந்த பிறகு நாங்கள் செய்வதை பற்றி, அதாவது ஒருவர் இல்லாத பொழுது இறந்த பிற்பாடு அவர்களின் படத்தை வைத்து பூசை செய்வதோ அல்லது எதுவுமே இல்லாமல் அதை வைத்திருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இருக்கும் பொழுது அதுதான் அம்மா அப்பாவை நன்றாக வைத்து பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை. உங்கள் அம்மா இருக்கிறாரா பக்கத்திலே? அவரிடம் கதைக்கலாமோ? அவரோட கொஞ்சம் அப்படி இருந்து கொள்ளுங்கள் அம்மா. இப்போ ஒருவர் இணைந்திருக்கிற ஒரு மாமா, அவருடைய கதைத்து விட்டு ஒரு தாத்தா ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விக்னேஸ்வரன். இனிய மாலை வணக்கம் லட்சுமி. ஜினேதா என்று சொல்லியிருந்தார். ஜினோதா பிள்ளைன்ற குரலை கேட்டேன். மிக்க மகிழ்ச்சி. தாயத்திலிருந்து பிள்ளை கதைத்தது இந்த கவிதையையும் கேட்டேன். இவ்வளவு நான் கேட்டுக்கொண்டிருக்கேன், இவ்வளவு ஆழமா போய் கொண்டிருக்கின்றது கேட்டேன். சின்ன பிள்ளை இவ்வளவு எழுதியிருக்கிறாண்டு. அதையும் விட்டு மிக்க மகிழ்ச்சி. பிள்ளை யோசிக்கிறது நல்ல விஷயம். ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி அதுக்கும் பாராட்டுகள். மென்மேலும் உயிரோட தமிழ் வானொலியில பிள்ளைன்ற குரல் சேர்க்க வேணும். உங்களோட தாய் தந்தையருக்கும் உண்மையான வாழ்த்துக்கள். பிள்ளைகளை நல்ல முறையில் நெறிப்படுத்தி ஒரு குறுகிய நேரத்தில் சகோதரி நிரஞ்சலா சொல்லி இருந்தால் கேட்ட உடனே பிள்ளை வந்துட்டான்னு சொல்லி இப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய நீங்கள் 100 காலம் வாழ வேணும். பிள்ளை படிவா படிச்சு நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும் என்று நான் பிள்ளைய வாழ்த்துகின்றேன். லட்சுமி. ஆம், நன்றி நன்றி விக்னேஸ்வரன். அவர் இருக்கிறார். ஜினோதா, நீங்கள் கதையுங்கள், கூறுங்கள். அவர் கேட்டதா உங்களுக்கு? வணக்கம் பிள்ளைக்கும் நன்றி. நல்லது, நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்ததாக இன்னொருவர் டக்ளஸ். நன்றி, வணக்கம் விக்னேஸ்வரன். டக்ளஸ் வணக்கம். வணக்கம் லட்சுமி. நிகழ்ச்சி சிறப்பா இருக்குது. வணக்கம் வணக்கம் ஜினோதா மகள், எப்படிக்கிறீங்க? வணக்கம், சுகமா இருக்கிறேன். நல்ல சுகமா இருங்கம்மா. நான் லண்டன் பாதியிலிருந்து டூட்டிங் டக்ளஸ் மாமா கதைக்கிறேன். நான் ஒரு தாத்தா தான். தாத்தா? ஆமா ஆமா ஆமா, அவர் தாத்தா தான் இருக்கிறார். உண்மையிலேயே உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மாக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். மேலும் 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 நீங்கள் இந்த நிகழ்ச்சியில சிறப்பிக்கணும் என்று சொல்லி எங்களோட டூட்டி மக்களாகிய எங்களை ILC நேர்களாகிய நாங்கள் உங்களுக்கு அன்புடன் வாழ்த்திக் கொள்கிறோம். உண்மையிலே சொல்லணும் என்று சொன்னால் ஒரு பாடல் தான் வருமம்மா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பண்புக்கு பண்பாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அந்த பாடம் தெரியுமா? கொஞ்சுக்கு தெரியாது. அவர்கள் சில வழி கொஞ்சம் எங்களுக்கு அப்படி இருக்கும்பொழுது சரி, இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் வாழ்த்துக்களம்மா. நன்றி நன்றி நன்றி. உங்களது எதிர்காலம் நல்லபடியாக அமையணும் என்று சொல்லி எல்லாம் வல்ல வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி தாத்தா. நன்றி மகள். நன்றி நன்றி டக்ளஸ். நன்றி. நல்லது. ஆம், இப்பொழுது இன்னும் ஒருவர் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரோடையும் இணைந்து விட்டு நாங்கள் உங்கள் அம்மாவோட கதைக்கலாம். வணக்கம் சிவா, கெட்ஃபர்டிலிருந்து சிவா. இங்கே பிரித்தானியாவிலிருந்து சிவா இணைந்து இருக்கின்றார். கதைங்கோ. வணக்கம். வணக்கம் 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 மான்வேதா. ஜினோதா வணக்கம். வணக்கம். கதை. வணக்கம். வணக்கம்மா. கவிதை மிக சிறப்பாக இருந்தது. மிக மிக சிறப்பாக இருந்ததுமா. அதுக்கு வாழ்த்துக்கள். அத்துடன் உங்களை கொண்டு வந்த வானொலிக்கு கொண்டு வந்த சகோதரின் தலைமையிலாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே மனிதர்கள் வாழும் போதே வாழ்த்தவும் வேண்டும். அவர்களை நன்றாக கவனித்து அவர்களை பராமரிக்கவும் வேண்டும். அதுதான்
அதை மிகச் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். அந்த கவிதைகளுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, வணக்கம் அம்மா. மீண்டும் மீண்டும் வர வேண்டும் வானொலிக்குமா, வர வந்து சிறப்பான கருத்துக்களை எங்களுக்கு தர வேண்டும். மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி சிவா, நன்றி, வணக்கம். நல்லது. ஜினோதா, இப்பொழுது உங்கள் அம்மா இருக்கின்றாரா? கதைக்கலாம். சரி, கொடுங்க அம்மா. வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர் என்ன? நந்தமாலா. நந்தமாலா, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள் நந்தமாலா? இந்த நேரத்திலும் வந்து மகள் விழித்திருந்து கேட்டவுடன், இங்கே நிறைஞ்சலாக கேட்டவுடன் அப்படி ஓம் என்று வந்து நீங்கள் உங்கள் மகளை இணைத்து விட்டதற்கும், அந்த கவிதையை வந்து நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று கூறியிருந்தார், அதற்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் இப்படி மகள் வந்து இணைந்த பொழுது வானொலி நல்ல சந்தோஷமா இருக்குது. அப்படியா? ஆமாம். சரி, என்ன இது எதை வைத்து எழுத தூண்டியது அல்லது உதவி செய்ய தூண்டியது அவருக்கு இந்த இப்படியான? சும்மா கவிதைகள் இடைக்கிட எழுதுறது உண்டு. இப்படி யதார்த்தமா உண்மையான நிலைமை நாட்டில் நடக்க அதை எழுதி வச்சிருக்கிறது. அப்படியா? அத்தை கேட்டா போல, மாலியத்தை கேட்டா போல அதை எழுதி வாசிச்சு பழகி 2-3 தரமா வாசிங்க கொண்டு விட்டா போல வாசிச்சா நல்லா இருந்தது. அருமையாக இருந்தது. உண்மையாக அது எல்லோருமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வந்து வாழ்த்தியவர்கள் எல்லோருமே நன்றாக கேட்டிருந்தார்கள். என்னென்னு சொன்னால், அவ்வளவும் யதார்த்தமான விடயங்கள், என்ன உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள், அதுதான் வந்து அந்த உண்மைதான் வேண்டும். என்ன அப்படி இருப்பது வந்து எல்லோருக்குமே பொருந்தும். அது கற்பனையில் இருப்பதுன்னு சொன்னால் தனிப்பட்ட ரீதியில் வரும். ஆனால் இது வந்து உண்மையாக நடப்பது என்பது எல்லோருக்கும் அது பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கிறது, இல்லையோ? ஆமாம். மிக்க நன்றி. உண்மையாக இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இணைந்து கொண்டு மகளையும் இணைத்து விட்டதற்கு உங்களுக்கும் இந்த உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியோடு வானமே இல்லை என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நந்தமாலா, அதோடு அவரிடம் கொடுங்கள். அவரையும் நான் நன்றி சொல்லிவிட்டு நிறைவு கொண்டு வருவோம் நிகழ்ச்சியை. வணக்கம். வணக்கம் அம்மா. மீண்டும் ஜினோதா, நீங்கள் மென்மேலும் நீங்கள் சொன்னீர்கள் ஒரு ஆசிரியர் தொழில். உண்மையாக ஆசிரியர் தொழில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறார்கள். தெய்வம் கூட அந்த குருவுக்கு பின்னால் தான் வருகிறது. அம்மா அப்பாவிற்கு அடுத்ததாக ஆசிரியர் தான் ஒரு மாணவரை வந்து உருவாக்கி விடுவதில் முன்னுக்கு நிற்பவர். அவருக்கு அது பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பான ஒரு தொழிலை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். அதற்கும் நீங்கள் படித்து மென்மேலும் வளர்ந்து அந்த தொழிலை விரும்பிய விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று, அது தொழில் மட்டுமல்ல, அது ஒரு சேவையும் கூட. இன்னொரு மாணவனை உருவாக்கிவிடும் ஒரு சேவை. அந்த தொழிலே வந்து அந்த ஒரு ஆசிரியர் மட்டும்தான், அவருக்கு தான் அந்த பொறாமை எரிச்சல் இருக்காது. ஒருவர் வந்து என்ன சொன்னால் தான் படிப்பித்து விட்டவர் வந்து அதைவிட மென்மேலும் வளர வேண்டும் என்று விரும்புவர் ஒரு ஆசிரியர் மட்டும்தான். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். சரி, அது மீண்டும் நீங்கள் வேறு விடயங்களை கொண்டு வரலாம், நினைவுக்கு மாறலாம் சில வழி எதிர்காலத்தில். இருந்தாலும் அந்த உங்கள் எதிர்காலத்துக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு மென்மேலும் நீங்கள் மீண்டும் இணைந்திருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வர வேண்டும். வணக்கம் சொல்வோமா? இந்த நேரத்தில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஜினோதா. நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். 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 நல்லது நேயர்கள், இதுவரை நேரமும் வானமே எல்லை சிறுவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள்.